எங்கே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து இறங்கும்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசாமோட ஃபெயிலியர்ஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு, ஒரு 50 கூட அடிக்கல. 2 இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா அவரோட பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி வந்தார், ஒரு 40 ஆட் அடிச்சாரு இந்த டெஸ்ட் மேட்ச்சில். செகண்ட் இன்னிங்ஸில் 26, பட் ஒரு போர் ஷாட். அதுக்கு முன்னாடி கமின்ஸ் வந்து லிட்டரலி அவர் அந்த இன்கட்டர் போட்டு அவுட் ஆகிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப லூஸ் ஷாட்டில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பாபர் அசாம் கிட்ட இருந்து அதிகமாக பாகிஸ்தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி டஃப் கண்டிஷன்ஸ், டஃப்பான ஆப்பனன்ஸோட அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் மைண்டில் நிறைய இன்னிங்ஸ் நிற்கும். தவிர சின்ன சின்ன ஆப்பனன்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. இதுதான் வந்து பாபர் அசாம் வந்து பயங்கரமான கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஒரு குவாலிட்டி பிளேயருங்க, எல்லா டீமோடய அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஆஸ்திரேலியா வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ஹேவிங் அ செஞ்சுரி இன் ஆஸ்திரேலியா. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஒரு பீக் ஆஃப் த ஃபார்மில் இருக்கும்போது, ஒரு மேஜர் பிளேயர், ஒரு நம்பர் 1 பிளேயராக பாகிஸ்தான் இருக்கும்போது டெஃபினட்டாக அவருக்கு இருந்து ஒரு செஞ்சுரியாக எதிர்பார்ப்பாங்க. பட் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட அவர் போடலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம். டெஃபினட்டாக பாகிஸ்தான் ஃபேன்ஸாக ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க.